கூத்தாடுறா பொறம்போ பசங்க யாரு கூத்தாடுற? ராமாபுரம் காடு. ஆமா ஓசி ரோடு. ரோடு என் அடிக்கிறோம் பாடு. நீ அடி வாங்க பிறந்தவன், நான் அடிக்க பிறந்தவன். அம்மா ஆமாண்டா. அடா அடா சொல்றான் பாருப்பா. இவன் சம்பளத்தை வாங்கிட்டு போய் எங்க விட்ட? சம்பளத்தை சம்பளத்தை ஏண்டா, அனைவரும் சம்பளம் வாங்கினா அவங்க குடும்ப செலவு தான் பண்ணுவாங்க. நாங்க என்ன பண்றோம்? பவுனேசுக்காருங்க. ஆமாண்டா. நான் என்ன பண்றேன்? நீ என்ன பண்ற? அதை விடு. இல்ல நீ என்ன வந்து என்ன நினைச்சிருக்கிற? உட்கார வைக்கதான் உனக்கு பூ தெரியுமா? இல்ல ஐயோ ஐயோ கப்புனா போறான் பாலு. எனக்கு முன்பதாக வந்திருந்து உன்னுடைய பணிகளை முடித்துக் கொண்டு உன்னுடைய எஜமான் கபாலி எப்போது வருவேன் என்று வழி மீது விழி வைத்து காவல் புரிய முடிவனே. வாடா நல்லவனே, வழக்கிட்டு அது விரிவாக தந்தவனே, வரவேண்டிய காலத்தை பிடித்து அவைக்கு ஏன் கால தாமதம் ஒளியா உட்கிறாங்க. ஐயா எனக்கு திருமணம் ஆகி போச்சு. உனக்கு ஆகி போச்சு? சத்தியமா ஆகி போச்சு. உனக்கு ஆகி போச்சு? ஐயோ திருமணம் ஆகி போச்சு. திருமணம் முடிஞ்சு விட்டது. ஆமாங்க, சந்தோஷம் தான். என் மாம்பேட்ட சீர வச்சுருந்தாங்கல்ல, சீரு வரிசை சீரு பஸ் எங்க மாமா தரல. உனக்கு தரல? ஆமாங்க. அதெல்லாம் உனக்கு கோபம்? என் பொண்டாட்டி மேல எனக்கு சம கோபம். தாள் விட்டுடும் பொண்ணல்ல என் பொண்டாட்டிய. உனக்கு இல்லத்துல உன் மனைவியை கேட்கிறேன். மனைவி கேட்கிறேன் கோபத்துல. ஆமா. டேய் உங்க அம்மா வீட்லயே சீரியஸ் வாயில வரணும். உனக்கு கோபம் கேட்கிறேன். அச்சம் ஒரு 4 அடி அடிச்சு அவங்க அம்மா கிட்ட குரோ முரோ குரோ முரோ அவங்க அதுதான். ஏய் பொம்மைக்கு ஈர போட்டா வா. ஈர போட்டா காஞ்ச போட்டா வாங்கி தின்ன மாட்டியா? இல்ல கல்ல எலக்ஷன் வந்துக்குது இப்போ. என்னது ஈர போண்டா? ஹீரோ ஹோண்டா. அதான் பைக் பாத்தா சூப்பரா. யாரடா சூப்பரா பாத்தா? ஐயோ சொல்லுங்க அது மாதிரியா சொல்லும் போது அவங்க அம்மா கிட்ட போய் வண்டி அந்த கையில கொடுத்தா. ஏய் வண்டி வாய் கையில குடுத்துட்டாங்க. என்ன செய்த? தாள் விட்டு தாள் விட்டு இல்ல சொன்னம் போரு அங்க அம்மா மறுபடியும் போனான். ஒரு 1000 பணம் வாங்கிப்பா. வண்டி தான் வாங்கி கொடுத்தா சரி, திருப்பி 1000 எதுக்கு? நான் யாரு? நானு யாரு? மருவும் பூல மருமக பிள்ளை. மருவும் பிள்ளையாச்சே. ஓ ஒரு 1000 பணம் சொன்ன பாரு. வாய சொல்ற பாரு. அங்க அம்மா வீட்டுக்கு போனான். ஒரு 1000 கையில வந்து கொடுத்தா. வாங்கி கொடுத்தாங்க. என் வண்டிக்கு ஒரு 500 பிடோ போடுங்க. வண்டிக்கு 500 பிடோ போட்டேன். நான் ஒரு 1000 ரூபாய்க்கு போடுங்க. உனக்குமே அப்படிதான் போயிருக்கு. ஏன்னா உழைச்சா அதோடைய அருமை தெரியும். காசு பணம் மாமியார் வீட்டுல 1500 கொடுத்தாங்களாம். ஒரு 1000 ரூபாய் பிடோ போடக்கூடாது. 500 ரூபாய்க்கு போனா 1000 ரூபாய் கொடுக்கலாம். இவங்க உடுப்பா உலகம் ஏண்டா பைபாஸ் பண்ணி நின்னுந்தேன். பைக் வச்சுக்கினேன். ஒரு நாள் அரேஸ் பண்ணி நின்னுந்தானுங்க. நான் அரேஸ் பசங்க. டேய் வாடா ரேஷன் கூப்பிட்டேன். ஏன்னா 1000 ரூபாய் ஆச்சு பண்ணுது வேலை. நான் கூப்பிடுறேன். ஒருத்தர் ரோசக்காரன் போதுல என்னைக்கு முன்னாடி முறிக்கிட்டு போறான். நல்ல வேகமா முறிக்கிட்டு போறான். என்ன செய்த? அம்மா 100 முறிக்கிட்டு போட்ட. நீதான் 1100 போறேன். 180 1000 ரூபாய் பண்ற வேலை. 1000 ரூபாய் கம்பெனினா 100 புரிக்கிட்டு போனானா 108 தூக்கி. அதுதான் எப்பவுமே ஆளு வந்து தந்தையா சாப்பிடணும். சிரிக்காதடா டேய். நீனா சிரிக்காத. ஒரு மனிதன் சிரித்தால் சிரிப்புக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதை பிடித்து வீணாக சிரிக்க கூடாது. ஒரு மனிதன் சிரித்தால் சிரிப்புக்கு பல அர்த்தம் உண்டு. உனக்கு தெரியுமா தெரியாதா? ஐயா எனக்கு தெரியுங்க. தெரிஞ்சு உனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெரியவங்க இருக்காங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க. நான் சொல்றேன் கேட்டு தெரிஞ்சு நீங்க சொல்லுங்க. சரி சரி. சிரித்தால் சிரிப்புக்கு பல அர்த்தம் உண்டு. எப்படி? அன்புக்கு சிரிப்பவன் அன்னை, அருளுக்கு சிரிப்பவன் ஆண்டி, இன்பத்தில் சிரிப்பவன் ஏமாறு.
பார்த்து சிரிப்பவன் எத்தன், ஓயாமல் சிரிப்பவன் ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், கண் பார்த்து சிரிப்பவன் காரியன், கற்பனையிலே சிரிப்பவன் கவிஞன், படித்த போது சிரிப்பவன் சிந்தனையாளன், கோபத்தில் சிரிப்பவன் சூழ்ச்சிக்காரன், நிலையோடு சிரிப்பவன் நிலை மறந்து சிரிப்பவன் காதலன், துன்பத்தில் சிரிப்பவனே சிறந்த மனிதன். இப்படி ஒரு மனிதன் சிரித்தால் சிரிப்புக்கு பல அர்த்தங்கள் உண்டு. ஐயா நீங்க படிச்சுங்க, நான் படிக்காத தூங்கிட்டேன். படிப்பறிவோட பகுத்தறிவு தான் அதிகம். ஆமாங்க, கற்பனை புத்தி பட்டுல பிடிச்சிக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு என்ன சொல்ல வேண்டும், எது சொல்ல வேண்டும்? சத்தியம் அப்படின்னு அண்ணே என்னுடைய மாமன், நம்ம மாமன் பார்க்கணும். என்னுடைய மாமன் ஆமாங்க, என்னுடைய மாமன் வெள்ளத்துல வந்து எனக்கு சுயமரம் வைத்திருக்காங்க. சுயமரத்தில் கலந்து கொண்டு என்னுடைய மாமன் இல்லத்தில் இருந்து முறையாக பெண் கேட்டு எனக்கு இந்த ஜீவா ஜீவா ஆசை பார்த்து புறப்பட்டு வா. திங்களை பூது விட்டான் என்று குரலி அவருக்கு அங்கே கிட்ட போக இன்ப தமிழ்நாட்டின இல்ல வீரன். நேற்று வரை என் மூளைக்கு வேலை இல்லை என்று முளைத்து விட்ட வீரத்திற்கு காரணங்கள் பல உண்டு. புயலகம் என் எண்ணத்திற்கு இனிய பொறுமை இல்லை. சீரும் சிங்கமாய் மாறிவிட்ட நான் பாய்ந்து விட்டேன் புலியாக. பகை மேடைகளை கடந்து வந்த நான் பதம் பார்க்க துணிவு பெற்றேன். நான் போட்ட வேடத்தை நிலை புரியாது உங்களுக்கு, நஞ்சு கொண்டனாக நான் என்பது புரியாது மற்றவர்களுக்கு. என் தோல் தட்டு வீர வணக்கம் வெற்றியான பாதைக்கு நான் நடந்து வைக்கிற மாற்றங்கள் பல உண்டு. தேடி வந்த திசையிலே திருப்பங்கள் பல உண்டு. அஞ்ச நெஞ்ச படைத்தன் உள்ளத்திலே தீர்த்தங்கள் பல உண்டு. இந்த மருத நாட்டிலே படை தளபதி முறையில் வந்து வருகிறேன். எனக்கு இது வந்திருக்கிறது சக்கரபுரி நாடு. சொத்தமுடைய மாமன் அவருடைய மகள் சீவா, அவளை முறைப்படி சென்று பெண் கேட்கிறேன். தங்கத்தமிழ் நாட்டிலே சிங்கமனம் குரல் கொடுத்து வங்கு கவி பாடி வர என்றென்றும் நல்ல ஆட்சி செய்து வரும் நாட்டு மாணவர்களே, எனது மாமா அவர்களே, உங்கள் அன்பு கிடையாது. பார்த்தேன் படித்தேன். ஜீவாவை திருமணம் செய்து கொண்டோம் என்பதே கிடையாது. முறையிட்டு பார்த்தாலும் பயன்படுது கிடையாது. அனைவரும் சவிக்கமாக இருக்காங்க. ஆமா கிடைத்தது. பார்த்தேன் படித்தேன். எதற்காக தெரியுமா? ஜீவாவை மறுபடி பெண் கேட்க வேண்டும். உனக்காக தான். உங்க ஜீவா எங்க? யார் எனக்கு எல்லாருக்கும் மாமாடா. எனக்கு அத்தையுடைய கணவன் மாமா நான் கூப்பிடுறேன். மாமா அது கட்டி பார்த்தேன். மாமன் அவர்களே, மாமா அவர்களே, உடைய மைசூர் முரளி எதற்காக தெரியுமா? மகன் ஜீவாவை முறைப்படி பெண் கட்ட வந்திருக்கேன். அப்படியா? எங்க இருக்கிறா ஜீவா? எப்படி இருக்கின்றார்?
இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கினடா எனக்கு ஜீவாவை மறுபடி திருமணம் செய்து அமைதி சேகர் கபாலி, நீங்கள் இருவருமே ஜீவாவை பெண் கேட்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் இருவருக்குமே ஜீவா கிடைக்கும். ஜீவாவை மணக்க போகிற ஒரே மாப்பிள்ளை நான் தான். சண்டை போட்டுக்கிறீங்க. எங்ககிட்ட இருக்கிறது ஒரு பெண்ணு, நீங்க 3 மாப்பிள்ளைங்க சண்டை போட்டா நாங்க யாருக்கு என்ன கொடுக்கறது? நியாயம் போகுது. இவங்க 3 பேரும் எனக்கு இல்லடா, பொண்ணுக்கு மருமக. நீ என்ன பண்ற? வருஷத்துல எத்தனை நாள்? வருஷத்துல எத்தனை மாசம்? 12 மாசம்டா. 12 மாசம். ஆமாடா. நீ ஒரு 3 மாசம். 3 மாசம். 3 மாசம். ஏடா லாரியாடா நான் எதுக்கு இருக்கிறேன்? ஒரு லாரினா 2 டிரைவர் இருப்பாங்க. என்ன பண்ணுவேன்? நான் சந்தில கிறிஸ்து இனியவளே, என் மகளிர் பூத்த திருமகளே, இந்த செந்தூர பூ கேட்டு உன் தோட்ட காவல்காரனாக என்று இருக்க ஆசைப்படுகிறேன். சிவா சிவா அடி அள்ளி